ஒரு இடத்துல ஒன்று படித்தேன், உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் எம்பியோட எண்ணிக்கை அதிகப்படுத்துறது தமிழ்நாட்டுக்கு எப்படி ஆபத்துன்னு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் உங்கள் தம்பின்னு மொத்தம் 2 பசங்க. உங்களுக்கு தாத்தா சொத்து 5 ஏக்கர் இருக்குது. இப்போ உங்களுக்கும் கல்யாணம் ஆகுது, உங்கள் தம்பிக்கும் கல்யாணம் ஆகுது. இப்போ நீங்கள் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு ஒரே ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு நல்லா வாழ்றீங்க. ஆனால் உங்கள் தம்பி ஊதாரி, குடிகாரன், வேலைக்கு போக மாட்டான். அவனுக்கு சோறு போட வைக்கலன்னா கூட 4 பிள்ளைங்க பெற்று வச்சிருக்கான். கூட்டு குடும்பமாக இருக்கிறதால நீங்கள் உழைக்கிறத உங்கள் ஊதாரி தம்பி குடும்பமும் உட்காந்து தின்னுது. கூட்டு குடும்பம் என்ன பண்ணி தொலைகிறதுன்னு சம்பாதிச்சு குடும்பத்துக்கு செலவு பண்ணுறீங்க. இப்போ பூர்வீக நிலத்தை சொத்து பிரிக்கலான்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. மொத்தம் 5 ஏக்கர். அண்ணன் தம்பிக்கு தலா 2.5 ஏக்கர். அதானே சரி, அதானே நியாயம். ஆனால் உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, உனக்கு ஒரே பையன், உன் தம்பிக்கு 4 பசங்க, அதனால உங்களுக்கு சரியாக சொத்து பிரித்து தாரேன்னு சொல்லி, ஒரு குழந்தை இருக்கிறதால உனக்கு 1 ஏக்கர், 4 குழந்தை இருக்கிறதால அவனுக்கு 4 ஏக்கர்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? சூப்பர்ப்பா, அப்பானா நீ தான் அப்பான்னு சொல்லுவோமா? இல்லை அப்பனா இருந்தால் கூட அயோக்கிய பயலுன்னு தூக்கி போட்டு மிதிச்சு மரியாதை எனக்கு 2 ஏக்கர் தாடான்னு கேட்போமா? இங்கே பாதிக்கப்பட்ட நீங்கள் தென்னிந்திய மாநிலங்கள், 4 பிள்ளை பெற்ற ஊதாரி வாழ்க்கை நடத்துகிற வட இந்திய மாநிலங்கள். இப்போ சொல்லுங்கள்.